ஹாய் ஹலோ. ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, தொடரை முடிவு செய்தல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. உபமை திறன் அறிதல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். வகைப்பாடுல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. குறியிடுதல் மறு குறியிடுதலையும் எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். இரத்த உறவுகள் இருக்கு இல்லையா, அதுல வகை 1 வந்து முடிச்சிட்டோம். வகை 2 உறவு புதிதுல வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 22 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு 23வது கொஸ்டின்ல இருந்து மீதி சம்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். வீடியோ போட வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஜனநாயக கடமையை செய்யறதுக்காக, அதாவது ஓட்டு போடுறதுக்காக வந்து சென்னையில இருந்து சொந்த ஊருக்கு வந்து போயிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். ரிட்டர்ன் வர்றதும் சீக்கிரம் வரலாம்னு சொல்லி பார்த்தா அதுவும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வர்றதுக்கு. இனிமே வீடியோஸ் வந்து தொடர்ந்து வர மாதிரி இருக்கும். சரி, ஓகே, சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏயின் தந்தையின் சகோதரியின் மகன் சி, ஏயின் அத்தை அல்லது மாமாவின் மகன் அல்லது மகள் டி ஆகும். ஆனால் டி சியின் சகோதரன் அல்ல எனில் சிக்கு டி என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க ஏயின் தந்தை ஏ இருக்காரு. ஏவோட அப்பா நம்ம வந்து ஆண் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா பிளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். பெண் வந்துச்சுன்னா மைனஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கலாம். பாருங்க, ஏயின் தந்தைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் நம்பர் லெட்டர்ஸ் எதுவுமே கொடுக்கல. சோ நம்ம என்ன பண்ணலாம், ஆண்கிறதுனால பிளஸ் சிம்பிள் வச்சுக்கிறேன். தந்தையின் சகோதரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சகோதரி அப்படின்னா பாருங்க, பேரு நம்பர்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால நான் மைனஸ், பெண்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். சகோதரியின் மகன் சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்களோட மகன் தான் யாரா, சின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஏயின் அத்தை அல்லது மாமாவின் மகன் அல்லது மகள் டி ஆகும் கொடுத்துருக்காங்க. ஏ இருக்காங்க. ஏவோட அத்தை அல்லது மாமாவின் மகன். அத்தை அல்லது மாமாவின் மகன்னா இப்ப கூட பிறந்தவங்களா இருக்கும். ஏவோட அப்பா கூட பிறந்தவங்க இல்லைன்னா அம்மா கூட பிறந்தவங்களா தான் இருக்கும். அப்ப அத்தை அல்லது மாமாவின் மகன் இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆணாவும் இருக்கலாம் இல்ல பெண்ணாவும் இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய மகன் அல்லது மகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்களுக்கு மகனோ ஒரு மகளோ இருக்காங்க. அவங்கதான் வந்து டி. டி வந்து ஆணாவும் கொடுக்கல பெண்ணுன்னு சொல்லி கொடுக்கல, ரெண்டுமே கொடுக்கல. ரெண்டுத்துல யாரானாலும் இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் டி சியின் சகோதரன் அல்ல கொடுத்துருக்காங்க. டிக்கும் சியும் சகோதரன் அல்லன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனில் சிக்கு டி என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, ஏவோட கூட பிறந்தவங்க தான் பாத்தீங்கன்னா டியோட அம்மா இல்லைன்னா அப்பா இல்லைன்னா சியோட அம்மான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க 3 பேருமே கூட பிறந்தவங்க. அப்ப கூட பிறந்தவங்க எல்லாம் இவங்க எல்லாம் யார் வேணும், கசின்ஸ் வேணும். பிரதர்ஸ் மாதிரி வந்து வேணும். பிரதர் சிஸ்டர் அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து வரும். ஓகே, பாருங்க, வேற என்ன கொடுத்துருக்காங்க, எனில் சிக்கு டி என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரதர் சிஸ்டர் உறவு முறை வரணும் அப்படின்னா டி வந்து சியோட சகோதரன் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப டி சிக்கு டி என்ன உறவு, சகோதரன் இல்லைன்னா என்னவா இருப்பாங்க, சகோதரியா தான் இருப்பாங்க. சோ அப்ப ஆப்ஷன் பி சகோதரி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, 24வது சம் பார்க்கலாம். கியூவின் மகன் பி, கியூ மற்றும் ஆர் ஒருவருக்கொருவர் சகோதரிகள். ஆரின் தாய் டி, டியின் மகன் எஸ் எனில் கீழ் உள்ளவற்றுள் எந்த கூற்று, சரி இது தப்பா வந்திருக்கு, எந்த கூற்று உண்மையானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, கியூவின் மகன் பின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப கியூ எழுதிக்கலாம். கியூவோட மகன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பி. மகன் கொடுத்துருக்கனா நான் வந்து பிளஸ் சிம்பிள் போடுறேன். கியூ மற்றும் ஆர் ஒருவருக்கொருவர் சகோதரிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. கியூவும் கூட பிறந்தவங்க ஆர் ரெண்டு பேருமே வந்து சகோதரிகளா, அதனால நான் இங்க வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். சாரி, மைனஸ். கியூவும் வந்து சகோதரி, ஆறு சகோதரி, ரெண்டு பேருமே வந்து பெண், அதனால வந்து மைனஸ் போட்டிருக்கேன். வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஆரின் தாய் டீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆறு இருக்காங்களா, ஆரோட தாய் யாரும் டி, தாயின்னு சொல்லி கொடுத்ததுனால பெண்கிறதுனால நான் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். டீயின் மகன் எஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. டீக்கு மகன் தர இருக்காங்களா, அவங்கதான் வந்து எஸ். ஆண்கிறதுனால வந்து நான் வந்து பிளஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கிறேன். ஏனில் கீழ் உள்ளவற்றுள் எந்த கூற்று உண்மையானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஆரோட அம்மா யாருன்னா டி, அதே மாதிரி எஸ்ஸுக்கும் அம்மா வந்து பாத்தீங்கன்னா டீயா தான் இருக்காங்க. அப்ப இவங்க கியூவும் ஆரும் வந்து கூட பிறந்தவங்க அப்படின்னா
டி வந்து ஆருக்கு வந்து அம்மா யாருன்னா டீனா கியூவுக்கும் அம்மா யாரா தான் இருப்பாங்க, டீயா தான் வந்து இருப்பாங்க. சோ அப்ப கியூ ஆர் எஸ் மூணு பேருமே வந்து கூட பிறந்தவங்க, ரெண்டு ரெண்டு சகோதரி ஒரு சகோதரன் அந்த மாதிரி வந்து வரும். அதாவது ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் அப்படி இருக்கும் வந்து யாருக்கு டீக்கு வந்து இருக்காங்க. இதுல கியூவோட பையன் யாருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, பின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆப்ஷன் செட் பண்ணலாம். எது உண்மையானன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, கியூவின் சகோதரன் டீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கியூவோட சகோதரனா டி வரும் இல்ல, கியூவோட அம்மா தான் யாரு டி. சோ அப்ப ஆப்ஷன் ஏ வந்து வராது. நெக்ஸ்ட் பி பாருங்க, பியின் சகோதரின் மகன் எஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பி பாருங்க, பியோட சகோதரின் மகன் எஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிக்கு கூட பிறந்தவங்க யாரும் இருக்கா, அவங்களோட பையன் இருக்கா, இல்ல. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பியும் வராது. கியூ மற்றும் எஸ் சகோதரிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, கியூ வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு, எஸ் பார்த்தனா பையன் வருது. அப்ப அவங்க பாத்தீங்கன்னா சகோதரிகள் வராது. சகோதரன் கொடுத்திருந்தா வேணா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இல்லைன்னா இந்த இடத்துல எஸ்க்கு பதில் என்ன கொடுத்துருக்கலாம், ஆறுன்னு கொடுத்துருக்கலாம். கியூ மற்றும் ஆர் சகோதரின்னா இந்த இடத்துல வந்து கரெக்டா இருந்திருக்கும். சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சியும் வராது. ஆப்ஷன் டி பாருங்க, பியின் தாய் வழி மாமா எஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பி இருக்காங்க பாருங்க, பியோட அம்மா யாரு கியூ, கியூ அம்மா அதாவது தாய் வழி மாமா யாரு எஸ், அம்மா கூட பிறந்த ஒரு சகோதரன் யாரு எஸ். சோ அப்ப வந்து என்ன கரெக்டா இருக்கும், ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டா இருக்கும். பியின் தாய் வழி மாமா எஸ் தான் வந்து கரெக்ட். சோ ஆப்ஷன் டி, பியின் தாய் வழி மாமா எஸ் தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் இ செக் பண்ணலாம் பாருங்க, பியின் தாத்தா ஆர் கொடுத்துருக்காங்க. பியின் தாத்தா ஆரா இல்ல, பியோட தாய் வழி சகோதரி வேணா கொடுக்கலாம், இல்லைன்னா அம்மா கூட பிறந்த சகோதரி தான் ஆறு. தாத்தா வந்து வராது. சோ அப்போ ஆப்ஷன் இயும் வந்து வராது. கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி, பியின் தாய் வழி மாமா எஸ் தான் வந்து கரெக்ட். 25வது வருஷம் பார்க்கலாம். பியின் சகோதரன் ஏ, சியின் சகோதரன் பி, ஏயின் தந்தை பி. இந்த மூன்று வாக்கியங்களை எடுத்துக்கொண்டால் கீழே உள்ளவற்றுள் எது நிச்சயமாக சரி அல்லன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. பியின் சகோதரன் ஏ, பி எழுதிக்கலாம். பியோட சகோதரன் கூட பிறந்தவங்க ஏ, சகோதரன் கொடுத்துருக்காங்க, அதனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். சியின் சகோதரன் பி கொடுத்துருக்காங்க. அப்ப சின்னு சொல்லி இன்னொரு ஆள் இருக்காங்க. சியோட சகோதரன் பி பாருங்க, ஆல்ரெடி பி இருக்கு. அப்ப இவங்களும் யாரு பையன் தான், அதனால பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஏயின் தந்தை டின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏவோட தந்தை யாரா டி. அப்ப பாருங்க, சி பி ஏ மூணு பேருமே பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்க. அப்ப வந்து பிக்கும் தந்தை யாரு டியா தான் இருப்பாங்க. சியோட தந்தை டியா தான் இருப்பாங்க. மூணு பேத்துக்குமே டி வந்து தந்தையா வந்து இருப்பாங்க. இந்த மூன்று வாக்கியங்களை எடுத்துக்கொண்டால் கீழே ஒன்றில் எது நிச்சயமாக சரி அல்லன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. சரி, பார்க்கலாம் பாருங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, ஏயின் சகோதரன் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஏவோட சகோதரன் பி. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். நம்மளுக்கு கேட்ட கேள்வி சரி அல்ல, பார்க்கலாம் அடுத்து. அப்ப வந்து ஆப்ஷன் பி வந்து வராது. ஆப்ஷன் பி பாருங்க, டியின் மகன் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, டியோட மகன் தான் யாரு பி, கரெக்டா தான் வந்து இருக்கு. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சரியில்லைன்னு கொடுத்துருக்காங்க, அதனால ஆப்ஷன் பி வந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்க, சியின் சகோதரன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, சியோட சகோதரன் ஆன் பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். அப்ப வந்து சகோதரன் ஏ கரெக்ட். அப்ப அதுவும் வந்து வராது. ஆப்ஷன் டி பாருங்க, ஏயின் சகோதரன் சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏயின் சகோதரன் சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, சி வந்து ஆண் சொல்லி கொடுக்கல, பெண்ணும் சொல்லி கொடுக்கல, ரெண்டுமே வந்து கொடுக்கலாம். அவங்க சகோதரனாவும் இருக்கலாம், சகோதரியாவும் இருக்கலாம். சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து வரதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கு. சரியா, ஆப்ஷன் இ பார்க்கலாம். ஏ பி மற்றும் சி மூவரும் டியின் குழந்தைகள், அதுவும் கரெக்ட் தான். பாருங்க, ஏ பி சி மூணு பேருமே டியோட குழந்தைகள் தான் வந்து அது. சோ அப்ப வந்து இதுல கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் டி வந்து கரெக்டா வருது, சரி அல்ல இதுதான். ஏன்னா வந்து ஏயின் சகோதரன் வந்து சி சகோதரனாவும் இருக்கலாம், சகோதரியாவும் இருக்கலாம். சோ வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 26வது சம் பார்க்கலாம். எக்ஸின் தந்தை ஏ, ஒய்யின் தாய் பி, எக்ஸ் மற்றும் இசட்டின் சகோதரி ஒய்
கீழ் உள்ளவற்றுள் எந்த வாக்கியம் மிகவும் சரியானது அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். எழுதிக்கலாம் பாருங்க. எக்ஸின் தந்தை, எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காங்க. எக்ஸின் தந்தை யாரா? ஏவா. தந்தைன்னு கொடுத்துருக்கறதுனால நான் பிளஸ் சிம்பிள் போடுறேன். ஒய்யின் தாய் பி, ஒய்ன்னு சொல்லி இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட அம்மா யாருன்னா பி. தாய்ன்னு சொன்னதுனால நான் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். எக்ஸ் மற்றும் இசட்டின் சகோதரி ஒய். அப்ப எக்ஸ் இசட், இவங்க எக்ஸ் இசட் ஒய் 3 பேருமே பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் வராங்க. எக்ஸ் மற்றும் இசட்டின் சகோதரி ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க சகோதரி யாரு? ஒய் தான் வந்து சகோதரி. ஒய்க்கு நேரம் நான் வந்து மைனஸ் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு பாருங்க சகோதரி ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஒய்க்கு நேரம் நான் மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். அப்ப எக்ஸ் ஒய் இசட் 3 பேருமே பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்க. அப்ப பாருங்க 3 பேத்துக்குமே அம்மா அப்பா யாரு? ஏ பியா தான் வந்து இருப்பாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? கீழ் உள்ளவற்றுள் எந்த வாக்கியம் மிகவும் சரியானது அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. இசட்டின் தாய் பி, இசட்டோட தாய் பி தான், கரெக்ட் தான். சோ அப்ப ஆப்ஷன் ஏ வராது. இசட்டின் சகோதரி எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இசட்டோட சகோதரி வந்து எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, நம்மளுக்கு வந்து சகோதரி பாத்தீங்கன்னா இசட்டின் சகோதரி எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பாருங்க ஆண் சொல்லி கொடுக்கல, பெண்ணுன்னு சொல்லி கொடுக்கல. அப்ப அவங்க வந்து ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஆப்ஷன் பி வந்து வெயிட்டிங்ல வச்சுக்கலாம், பார்க்கலாம். ஆப்ஷன் சி பாருங்க, ஏயின் மகன் ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏவோட மகன் யாரு? ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பொண்ணுன்னு சொல்லி கரெக்டா கொடுத்துட்டாங்க பாருங்க. மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். ஒய்க்கு நேரம் நம்ம மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அவங்களே பாத்தீங்கன்னா சகோதரி பொண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அப்போ ஆப்ஷன் சி வர வந்து அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. ஆப்ஷன் டி பாருங்க, பிக்கு மகள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. பிக்கு மகள் இருக்கு பாருங்க, ஒய் தான் வந்து பிக்கு மகள். சோ அப்ப அதுவும் வந்து வராது. ஆப்ஷன் இ பாருங்க, ஏயின் மனைவி பி, ஏயின் மனைவி பி வந்து ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஏன்னா இவங்க 3 பேருமே கூட பிறந்தவங்கன்னா இவங்களுக்கு அம்மா வந்து ஏ, அப்பா வந்து ஏ அப்படின்னா அம்மா வந்து பியா தான் வந்து இருப்பாங்க. சோ அப்ப ஆப்ஷன் இ வந்து வராது. இப்ப நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இருக்கு, ஆப்ஷன் பி இருக்கு, ரெண்டுமே வந்து வச்சிருக்கோம். இசட்டின் சகோதரி எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேபி எக்ஸ் வந்து ஆணாவும் இருக்கலாம், பொண்ணாவும் இருக்கலாம். இது வந்து நம்ம வந்து டவுட்ல தான் வந்து வச்சிருக்கோம். ஆனா பட் எக்ஸாக்டா கரெக்டான ஆன்சர் வந்து நம்மளுக்கு தெளிவா தெரியுது. ஏயின் மகன் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏயின் மகள் தான் வந்து ஒய். நம்மளுக்கு வந்து நம்ம இதுதான் வந்து கன்ஃபார்மா நம்மளுக்கு வந்து தப்புன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். சோ அப்ப இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து கன்ஃபார்மா தெரியும் அப்படிங்கறது ஆன்சர் மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். சோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏயின் மகன் ஒய் தான் வந்து கரெக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆர்.எஸ். அகர்வால் புக்கை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர்ல வர மிஸ்டேக் தான் ஃபர்ஸ்ட் வந்து கன்சிடர் வந்து பண்ணுவாங்க. அதுதான் வந்து மெயின் மிஸ்டேக்கை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. மித்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து 2வது பட்சம் தான். ஸோ ஜெண்டர்ல ஏதாவது கன்ஃபார்மா இது தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் வந்து ஆன்சரா வந்து இருக்கும். ஓகே, 27வது சம் பார்க்கலாம். பியின் தந்தையான கியூ, பியின் தந்தை வழி பெரியப்பா அல்லது சித்தப்பா மற்றும் ஏயின் கணவன் எம், பியின் தந்தை வழி பெரியப்பா அல்லது சித்தப்பா எனில் பிக்கு ஏ என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பியின் தந்தையான கியூ எழுதிக்கலாம் பாருங்க. பியின் தந்தையான கியூ, தந்தைன்னு சொல்லி கொடுத்ததுனால நான் வந்து பிளஸ் சிம்பிள் போடுறேன். பியின் தந்தையான கியூ யாருன்னா பியின் தந்தை வழி பெரியப்பா அல்லது சித்தப்பான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிக்கு தந்தை இருக்காங்க, அது யாருன்னு சொல்லி பேர் நம்பர் லெட்டர்ஸ் வந்து கொடுக்கல. தந்தைன்னு கொடுத்ததுனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். பியின் தந்தை வழி பெரியப்பா அல்லது சித்தப்பான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கியூவும் பியோட அப்பாவும் கூட பிறந்தவங்க, சித்தப்பா அல்லது பெரியப்பான்னு கொடுத்துட்டாங்க. மற்றும் ஏயின் கணவன் எம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றும் ஏயோட கணவன் யாரா? எம்மா. எம் சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களோட கணவன் யாருன்னா ஏவா. சரி, ஏயின் கணவன் எம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் இருக்கும். ஏயின் கணவன் அப்படிங்கறதுனால ஏ வந்து பொண்ணா வந்து இருப்பாங்க. ஓகே, எழுதியாச்சு.
பியின் தந்தை வழி பெரியப்பா அல்லது சித்தப்பா தான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா எம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏயின் கணவன் எம், பியின் தந்தை வழி பெரியப்பா அல்லது சித்தப்பான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பியோட தந்தை வழி பெரியப்பா அல்லது சித்தப்பா யாருன்னா எம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப கியூ இந்த பியோட அப்பா எம் இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, பியின் தந்தையான கியூ பியின் தந்தை வழி பெரியப்பா அல்லது சித்தப்பான்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பியோட தந்தை வழி பெரியப்பா அல்லது சித்தப்பா தான் கியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பியின் தந்தை வழி பெரியப்பா அல்லது சித்தப்பா தான் எம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பியோட அப்பா யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எம்மா தான் வந்து இருக்கும். ஏன்னா தந்தை வழி பெரியப்பா அல்லது சித்தப்பா வந்து 2 இடத்துலயும் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப வந்து கியூ எம் 2 பேருமே வந்து கூட பிறந்தவங்க. சோ பியோட அப்பா யாரா இருப்பாரு, எம்மா தான் வந்து இருப்பாங்க. அம்மா யாருன்னா ஏவா வந்து இருப்பாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, எனில் பிக்கு ஏ என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்பா எம்னா அம்மா யாரு, ஏவா தான் வந்து இருப்பாங்க. சோ அப்ப வந்து பிக்கு ஏ வந்து என்ன வரும்னா தாய் வரும். சோ அப்ப வந்து கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் சி தாய் தான் வந்து கரெக்ட். ஓகே 28வது சம் பார்க்கலாம். சோபா ஆசிஷின் சகோதரி மகள், ஆசிஷின் தாய் பிரியா, பிரியாவின் தாய் கமலா, கமலாவின் கணவன் ஹரி, ஹரியின் மாமியார் கிருஷ்ணா எனில் ஹரிக்கு சோபா என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் எழுதிக்கலாம். சோபா ஆசிஷின் சகோதரி மகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோபா எழுதிக்கலாம். இந்த சோபா யாருன்னா ஆஷிஷோட சகோதரி மகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப சகோதரின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரிக்கு பேர் கொடுக்கல, நான் மைனஸ் போட்டிருக்கேன் பெண்கிறதுனால. சகோதரி மகள் தான் யாரா, சோபா. இவங்களோட பொண்ணுதான் வந்து சோபா. வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஆஷிஷின் தாய் பிரியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க 2 பேத்துக்குமே தாய் யாரு, பிரியா தான் வந்து தாய். பிரியாவின் தாய் கமலா சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரியாவுக்கும் அம்மா இருக்காங்க, யாரு, கமலா. கமலாவின் கணவன் ஹரி, கமலாவோட ஹஸ்பண்ட் யாருன்னா ஹரி. ஹரியின் மாமியார் கிருஷ்ணான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஹரியின் மாமியார் அப்படின்னா கமலாவோட அம்மாவை தான் வந்து சொல்லுவாங்க. ஹரி மாமா அப்பா கமலாவோட அம்மா யாருன்னா கிருஷ்ணா. எனில் ஹரிக்கு சோபா என்ன உறவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹரிக்கும் சோபாக்கும் என்ன உறவு, ரிலேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப சோபா அவங்களோட அம்மா, அம்மாவோட அம்மா பாத்தீங்கன்னா பிரியா. அப்ப பிரியா யாரு, சோபாக்கு பாட்டி வேணும். அப்ப பாருங்க பிரியாவோட அப்பா. அப்ப என்ன வரும், கொள்ளு பேத்தி வருமா பாருங்க. பாட்டி யாருன்னா பிரியா, அவங்களோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொள்ளு பேத்தி தான் வந்து வரும். சோ அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கொள்ளு பேத்தி தான் வந்து கரெக்ட். ஓகே 29வது சம் பார்க்கலாம். அசோக்கின் மைத்துனியான வீணாவின் மாமியார் கல்யாணி, அசோக்கின் ஒரே சகோதரரான சுதீப்பின் தந்தை தீரஜ் எனில் அசோக்கிற்கு கல்யாணி என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. அசோக்கின் மைத்துனியான வீணா எழுதிக்கலாம். அசோக்கோட மைத்துனி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அசோக்கோட கூட பிறந்தவங்க யாராவது இருப்பாங்க. அசோக்கோட பிரதரா தான் வந்து இருப்பாங்க. பிரதர் பேர் கொடுக்கல, சோ நான் வந்து என்ன போட்டுக்கிறேன், பிளஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கிறேன். அவங்களோட மைத்துனி, அசோக்கின் மைத்துனியான வீணா, அவங்களோட ஒய்ஃப் தான் யாரு, வீணா. பாருங்க அசோக்கோட கூட பிறந்தவங்களோட ஒய்ஃப் தான் வந்து மைத்துனின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அசோக்கோட கூட பிறந்தவங்களோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா வீணா. வீணாவின் மாமியார் கல்யாணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீணாவோட மாமியார் யாருன்னா கல்யாணி.
கல்யாணி வந்து மாமியார் அப்படின்னா அசோக்குக்கும் இவங்களுக்கும் யாரு, இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து அவங்க வந்து அம்மாவா தான் வந்து இருப்பாங்க. அம்மாவா இருந்தா மட்டும்தான் வீணா வந்து கல்யாணிக்கு வந்து மாமியார் வந்து முறை வந்து வரும். பாருங்க, அசோக்கின் ஒரே சகோதரனான சுதீப். அப்ப வீணாவோட ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு, சுதீப்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரே சகோதரன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இது யாரு, சுதீப். சுதீப்போட ஒய்ஃப் தான் வீணா, நல்லா தெரிஞ்சிச்சு. பாருங்க, சுதீப்பின் தந்தை தீரஜ் சொல்லி கொடுத்திருக்காங்க. சுதீப்போட தந்தை யாரா, தீரஜ். சோ அப்ப கல்யாணியும் தீரஜும் யாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. ஏனில் அசோக்கிற்கு கல்யாணி என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அசோக்கிற்கு கல்யாணி என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன உறவு வரும், அம்மா உறவு தான் வந்து வரும். இருக்கா இதுல? எதுவுமே இல்ல, அம்மா தான் வரும். அசோக்கிற்கு கல்யாணி என்ன கூப்பிடுவாங்க, அம்மான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதுல எதுவுமே இல்ல. சோ அப்ப ஆப்ஷன் இ, இவற்றில் எதுவும் இல்லைதான் வந்து கரெக்ட். கரெக்டான ஆன்சர் எதுனா தாய். தாய் தான் வந்து கரெக்ட். சரி, ஓகே, 30வது சம் பார்க்கலாம். ஏ, பி, சி, டி, இ மற்றும் எஃப் ஆகிய 6 நபர்களை கொண்ட ஒரு குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு இடையே உள்ள உறவு முறையை ஆராயவும் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, என்ன கேள்வி கொடுத்திருக்காங்கன்னா ஏ, பி, சி, டி, இ மற்றும் எஃப் இருக்காங்களா, 6 பேர் இருக்காங்க. குடும்ப உறுப்பினர்களோட உறவு முறையை ஆராய சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, ஆராயலாம். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, பாருங்க, ஆண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு சமம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 பேரு. அப்ப ஆண் எத்தனை பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. பெண் பாத்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. சமம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால ஓகே, ஏ 1வது எழுதியாச்சு. 2வது பாருங்க, ஏ மற்றும் இ எஃப் இன் மகன்கள் கொடுத்துருக்காங்க. ஏவும் ஏ மற்றும் இ இவங்க 2 பேரும் யாருன்னா எஃப் இன் மகன்களாம். எஃப் ஓட மகன்கள் தான் ஏ, இ. மகன் கொடுத்துக்கனால நான் பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். 2 ஆண் வந்துட்டாங்க. ஓகே, பார்க்கலாம். 3வது பார்க்கலாம். 3வது பாருங்க, ஒரு பையன் மற்றும் ஒரு பெண்ணிற்கு தாய் டி சொல்லி கொடுத்துருக்காங்க. தாய் யாரு, டியா. ஒரு பையன் மற்றும் ஒரு பெண்ணு. லெட்டர்ஸ் வந்து கொடுக்கல. பையன் கொடுத்துக்கனால பிளஸ் சிம்பிளும், பொண்ணும் கொடுத்துருக்கனால மைனஸ் சிம்பிளும் போட்டுக்கிறேன். ஓகே, ஏ இன் மகன் பி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏவோட மகன் யாராம், பி. மகன் கொடுத்துருக்கனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். 5வது பாருங்க, தற்போது இந்த குடும்பத்தில் ஒரு திருமணமான தம்பதி உள்ளனர் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு திருமணமான தம்பதிகள் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப எப்படி போடலாம், இதுல மீதி இருக்கிறது டிக்கு வந்து குழந்தைகள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மீதி என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ஏ எழுதிட்டோம், பி எழுதியாச்சு, சி வந்து எழுதல, டி எழுதிட்டோம், இ எழுதிட்டோம், எஃப் எழுதிட்டோம். அப்ப மீதி இருக்கிறது எனது சி. அப்ப வந்து சி பாத்தீங்கன்னா ஒண்ணு பையனா வரலாம், இல்லைன்னா பொண்ணாவும் வரலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுல வரலாம். இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5வது, தற்போது அந்த குடும்பத்தில் ஒரு திருமணமான தம்பதி உள்ளனன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. திருமணமான தம்பதி யாருக்கு வந்து போட்டா கரெக்டா இருக்கும் பாத்தீங்கன்னா ஏக்கு வந்து போடலாம். ஏ வந்து பையன் பாத்தீங்கன்னா, இப்ப டி வந்து இவங்களோட ஒய்ஃபா வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு 2 பிள்ளைங்க பாருங்க, ஒரு பையன் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும், பி வந்து இருக்கலாம், சி வந்து பொண்ணா வந்து இருப்பாங்க. சோ அப்ப இவங்க 2 பேத்துக்கும் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு போட்டா கரெக்டா இருக்கும். பாருங்க, 6 பேர் கரெக்டா வந்துருச்சு பாத்தீங்களா. ஒரு திருமணமான தம்பதி. டிக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. மீதி எல்லா ரூல்ஸ் வந்து கரெக்டா வந்து ஃபாலோ ஆகுது. ஓகேவா, ஓகே. பாருங்க, ஆப்ஷன் வந்து செக் பண்ணலாம். மேல உள்ள தகவல்களை வைத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எந்த அனுமானம் சரியாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, ஏ, பி மற்றும் சி மூவரும் பெண்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு 3 ஆண் 3 பெண்கள் சொல்லி தெரியும். அதுல பாத்தீங்கன்னா 3 ஆண்கள் தெரியும். ஏ, இ, பி 3 பேருமே ஆண்கள். ஏ, இ, பி 3 பேருமே ஆண்கள் சொல்லி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்ப டி, சி பெண் சொல்லி தெரியும். எஃப் யாரா இருப்பாங்க, பொண்ணாதான் வந்து இருப்பாங்க, கண்டுபிடிச்சாச்சு. எஃப் பாத்தீங்கன்னா பெண். இப்ப கேள்வி பாருங்க, ஏ, பி, சி சொல்லி கொடுத்திருக்காங்க. சி வந்து பொண்ணு, ஆனா இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, மூவரும் பெண்கள் கொடுத்திருக்காங்க. சோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வராது. பி பார்க்கலாம், டி இன் கணவன் ஏன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, டியோட கணவன் தான் ஏ. இதுதான் வந்து கரெக்டா வருது. சோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். மித்த ஆப்ஷன் செக் பண்ணலாம்.
எஃப் இன் பேத்தி டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஃப் எங்க இருக்காங்க? மேல இருக்காங்க. எஃப் இன் பேத்தி டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்ல வராது. சாரி, டி இன் எஃப் இன் பேத்தி டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரவே வராது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அம்மா தான் வந்து வரும். அதுவும் பாத்தீங்கன்னா டியோட அம்மா தான் எஃப்னு சொல்லி வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் வந்து வராது. ஆப்ஷன் டி பாருங்க, இ மற்றும் எஃப் டி இன் குழந்தைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இ எஃப் இ மற்றும் எஃப் டி இன் குழந்தைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அதுவும் வந்து வராது. சோ கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி, டி இன் கணவன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Q மற்றும் R இன் சகோதரன் P, R இன் தாய் S, P இன் தந்தை T, கீழே உள்ளவற்றுள் எது கண்டிப்பாக சரி இல்லைன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. Q மற்றும் R இன் சகோதரன் P, Q இருக்காங்க மற்றும் R, இவங்களோட சகோதரன் யாரா? P யா? P தான் வந்து சகோதரன், அதனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஆரின் தாய் எஸ், ஆரின் தாய் எஸ், தாய் பெண்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். அப்ப ஆர் கியூக்கும் தாயா தான் இருப்பாங்க, பிக்கும் தாயா தான் இருப்பாங்க. இப்ப அதுக்கு அடுத்து பாருங்க, பி இன் தந்தை டீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பியோட தந்தை பாத்தீங்கன்னா டி. அப்ப டி எஸ்ஸும் டீயும் பாத்தீங்கன்னா யாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து இருப்பாங்க. தந்தைன்னு கொடுத்துருக்கனால நான் வந்து பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். கீழே உள்ள ஒற்றுள் எது கண்டிப்பாக சரி அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, பார்க்கலாம் பாருங்க. கியூவின் தந்தை பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கியூவோட தந்தை பியா தான் இருப்பாங்க. ஏன்னா கியூ ஆர் பி மூணு பேருமே வந்து கூட பிறந்தவங்க. சோ வந்து அம்மா வந்து எஸ், அப்பா வந்து டியா இருப்பாங்க. சோ அப்பா ஆப்ஷன் சி வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். நம்மளுக்கு சரி இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, அதனால ஆப்ஷன் ஏ வராது. பி பாருங்க, பி இன் தந்தை சாரி பி இன் தாய் எஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பியோட தாய் எஸ்ஸா தான் வந்து இருப்பாங்க. சோ அப்ப அதுவும் வராது. எஸ் இன் மகன் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அதுவும் வரும். ஏன்னா எஸ்ஸோட மகன் தான் யாரு? பி. அப்ப அதுவும் வந்து வரும். சோ அப்ப அதுவும் வராது. சி வராது. டி பாருங்க, எஸ் இன் கணவன் டி, எஸ் இன் கணவன் பாத்தீங்கன்னா டி தான். அப்ப அதுவும் வரும். ஆப்ஷன் டியும் வராது. ஆப்ஷன் இ பாருங்க, டி இன் மகன் கியூ கொடுத்துருக்காங்க. டியோட மகன் கியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க கியூ பாத்தீங்கன்னா மகனாவும் இருக்கலாம், மகளாவும் இருக்கலாம். சோ இங்க மகன் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா பாலின தெரியாதனால, அதாவது ஜெண்டர் தெரியாதனால ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டா இருக்கும். மீதி எல்லாம் வந்து கரெக்டா வரும் பாருங்க. சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்ட். 32வது பார்க்கலாம். N மற்றும் X இன் சகோதரன் K, N இன் தாய் Y மற்றும் K இன் தந்தை Z, கீழே உள்ள வாக்கியங்களில் எது கண்டிப்பாக சரி அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. N மற்றும் X இன் சகோதரன் K, N X எழுதிக்கலாம். N மற்றும் X, X இன் சகோதரன் K, சகோதரன் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். N இன் தாய் Y, என்னோட தாய் பாத்தீங்கன்னா Y, தாய் கொடுத்துக்கனால மைனஸ். அப்ப ஒய்க்கும் அவங்க தான் இருப்பாங்க தாய், எக்ஸ் கேக்கும் அவங்க தான் தாய். N இன் தாய் Y மற்றும் K இன் தந்தை Z சொல்லி கொடுத்துருக்காங்க. Kயோட தந்தை யாரா? Z. அப்ப பாத்தீங்கன்னா ஒய்யும் இசட்டும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து இருப்பாங்க. கீழே உள்ள வாக்கியங்களில் எது கண்டிப்பாக சரி அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். இசட்டின் மகன் கே சொல்லி கொடுத்துருக்காங்க. இசட்டோட பையன் யாரு? கே, கரெக்ட் தான். அப்ப அது வந்து வராது. இசட்டின் மனைவி ஒய், ஆமா இசட்டோட மனைவி ஒய், அதுவும் வந்து வராது. ஏன்னா நம்மளுக்கு சரியில்லை தானே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்க, ஒய்யின் மகன் கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒய்யோட மகன் வந்து கேவா தான் இருப்பாங்க. சோ அப்ப அதுவும் வந்து வராது. டி பாருங்க, எக்ஸின் தந்தை இசட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸோட தந்தை இசட் தான். அப்ப அதுவும் வந்து வராது. ஆப்ஷன் இ பாருங்க, எக்ஸின் சகோதரன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட சகோதரன் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா ஆணாவும் இருக்கலாம், பொண்ணாவும் வந்து இருக்கலாம், சகோதரனாவும் இருக்கலாம், சகோதரியாவும் இருக்கலாம். சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்ட். ஏன்னா பாலினம் வந்து தெரியாது, ஜெண்டர் வந்து தெரியாது. சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்ட். 33வது பார்க்கலாம். குறிப்புகள். கேள்வி 33ல இருந்து 37 கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்து பின் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்கவும் கொடுத்திருக்காங்க. பாருங்க, A, B, C, D, E மற்றும் F ஆகிய 6 நபர்கள் உள்ளனர். F இன் சகோதரி C,
யின் கணவனின் சகோதரன் டி. டி ஆனவர் ஏயின் தந்தையும் எஃப்பின் தாத்தாவும் ஆவார். அந்த குழுவில் 2 தந்தைகள் 3 சகோதரர்கள் மற்றும் ஒரு தாய் உள்ளனர் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. ஏ ஏ பி சி டி இ எஃப் சொல்லி மொத்தம் எத்தனை பேர் 6 பேர் இருக்காங்களா. அதுல பாருங்க எஃப்பின் சகோதரி சி சொல்லி கொடுத்துட்டாங்க, எழுதிக்கலாம். எஃப்பின் சகோதரி சி. சகோதரி சி அப்படிங்கறதுனால பொண்ணுங்கிறதுனால நான் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். யின் கணவனின் சகோதரன் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இ இருக்காங்க. ஈயோட கணவன் ஈயோட கணவன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லெட்டர்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால நான் வந்து பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஆண்கிறதுனால பிளஸ் சிம்பிள். கணவனின் சகோதரன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப கணவனோட சகோதரன் பாத்தீங்கன்னா பி. அவங்களும் ஆம்பளை அப்படிங்கிற சாரி ஆண்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கிறேன். சரி இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, டி ஆனவர் ஏயின் தந்தையும் எஃப்பின் தாத்தாவும் ஆவார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப டின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க. டி பாத்தீங்கன்னா ஏயின் தந்தையா, அது மட்டும் இல்லாம எஃப்பின் தாத்தான்னு சொல்லி வேற கொடுத்துருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து பிளஸ் சிம்பிள் வரும். ஏன்னா தாத்தா அப்படிங்கறனால பிளஸ் சிம்பிள், தந்தை அப்படிங்கறனால பிளஸ் சிம்பிள். ஓகேவா, பையன் அப்படிங்கறனால. சரி ஓகே. இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த குழுவில் 2 தந்தைகள் 3 சகோதரர்கள் மற்றும் ஒரு தாய் உள்ளனா. 2 தந்தைகள் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு 2 தந்தை யாருன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு பாருங்க. டி வந்து தந்தை, ஏன்னா டியோட மகன் தான் ஏ, ஏவோட மகன் தான் எஃப்னு சொல்லி தெரிஞ்சிச்சு பாருங்க. டி ஆனவர் ஏயின் தந்தையும் எஃப்பின் தாத்தாவும் கொடுத்துருக்காங்க. அப்ப 2 தந்தை யாருன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஒண்ணு என்னது டி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. 3 சகோதரர்கள் கொடுத்திருக்காங்க, பிளஸ் ஒரு தாய் கொடுத்திருக்காங்க. ஒரு தாய் யாருன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு, யாருன்னு பாத்தீங்கன்னா ஈ தான் வந்து தாய்ன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அப்ப அந்த 3 சகோதரர்கள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரி பாருங்க, அப்ப இதுல வந்து 6 லெட்டர்ஸ் வந்துச்சு பாருங்க. ஏ வந்துருச்சு, பி சி டி இ எஃப் 6 லெட்டர்ஸுமே இதுல வந்து இந்த எழுதிருக்கோம் இல்லையா, அதுல வந்து இருக்குது. அப்ப இதுல இருக்கிற யாரோ ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஈயோட ஹஸ்பண்டா வந்து இருப்பாங்க. அப்ப யாரா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ வந்து இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. பாருங்க இப்ப வந்து இந்த இடத்துல வந்து ஏ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏவோட அப்பா யாரு, டியா வந்து இருப்பாரு. பாருங்க நான் இதை அடிச்சிருந்தேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க இப்போ வந்து ஈயோட ஹஸ்பண்ட் யாருன்னா ஏ. இப்ப பாருங்க கரெக்டா வருது. அப்ப எஃப்க்கும் சிக்கும் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஏவா இருப்பாங்க, அம்மா வந்து ஈயா இருப்பாங்க. பாருங்க ரெண்டு தந்தைகள், டியும் ஏவும் தந்தை. ஏன்னா நான் வந்து ஏ தந்தை எதுக்காக சூஸ் பண்ணேன்னா 2 தந்தைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து டின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு, டியோட மகன் வந்து ஏன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அப்ப ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா ஈயோட ஹஸ்பண்டா வந்து இருப்பாங்கன்னு சொல்லி கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துரும். இப்ப 3 சகோதரர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்ப 3 சகோதரர்கள் யாரா வந்து இருப்பாங்க, எஃப் இருப்பாங்க, எஃப் அதுக்கடுத்து ஏ பி 3 பேருமே சகோதரர்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். 3 சகோதரர்கள் அப்படின்னா பிரதர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல யாரு வரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பியும் ஏவும் பாத்தீங்கன்னா ஒரு பிரதர் வருவாங்க. பிளஸ் கீழே பாத்தீங்கன்னா இங்க எஃப் இருக்கா இல்லையா, சி வந்து பொண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு, சகோதரின்னு சொல்லிட்டு. அப்ப எஃப் என்னவா இருப்பாங்க, ஆம்பளையா வந்து இருப்பாங்க, அதாவது ஆணா வந்து இருப்பாங்க. ஏன்னா 3 சகோதரர்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால. அப்ப 3 பேர் பாத்தீங்கன்னா யாரு, பி ஏ எஃப் 3 பேரும் சகோதரர்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, சம்ஸ் வந்து பார்க்கலாம் நாம. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, 33வது சம்மு. அவர்களுள் யார் தாயின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அவர்களுள் யார் தாய் பாருங்க, ஈ தான் வந்து தாய். பாருங்க ஈ தான் வந்து பொண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இப்ப ஈ தான் வந்து கரெக்ட், ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 34வது சம் பார்க்கலாம். ஈயின் கணவன் யார் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க ஈயின் கணவன், பாருங்க ஈயோட கணவன் யாரு, ஏ. பாருங்க ஏ வித் சின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்ப ஏ தான் வந்து இருக்கும், ஏன்னா 2 தந்தைகள் பார்த்தோம் இல்லையா, டி ஒரு தந்தை ஏ ஒரு தந்தை. அப்ப ஏவோட பையன் தான் யாரா இருப்பாங்க, எஃப் சியா வந்து இருப்பாங்க. இப்ப ஈயோட ஹஸ்பண்ட் ஏ. இப்ப ஈயோட கணவன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ தான் வந்து கரெக்ட். 35வது சம் பார்க்கலாம். அந்த குழுவில் எத்தனை ஆண் நபர்கள் உள்ளன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, பார்க்கலாம் பாருங்க. அந்த குழுவில் எத்தனை ஆண்கள் இருக்காங்க பாருங்க. தாத்தா பாருங்க பிளஸ் சிம்பிள், டி வந்து பாத்தீங்கன்னா தாத்தா வருவாரு,
ஏ ஏ பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் தந்தை வருவாரு. ஏவோட பிரதர் யாரு பாத்தீங்கன்னா பி. பியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணா வருவாங்க. அப்புறம் வேற யாரு வருவாங்க? எஃப் பாத்தீங்கன்னா மகன். மகன் சொல்லி எஃப் வந்து வர்றதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, வேற அப்ப மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. அப்ப டி, ஏ, பி, எஃப் அப்ப மொத்தம் 4 பேர் ஆண்கள். அந்த குழுவில் எத்தனை ஆண் நபர்கள்னா 4 பேர். சோ ஆப்ஷன் டி 4 தான் வந்து கரெக்ட். ஓகே, 36வது சம் பார்க்கலாம். ஈக்கு எஃப் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஈக்கும் எஃப்க்கும் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈக்கு எஃப் என்ன உறவு? ஈ வந்து எஃப் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, மகான்னு சொல்லி வரும். ஏன்னா ஏ வந்து பாத்தீங்கன்னா எஃபோட அப்பா யாருன்னா ஏ. அப்ப ஏக்கோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஈ. அப்ப பாத்தீங்கன்னா எஃப்க்கும் ஈக்கும் என்ன உறவுனா அம்மா பையன் உறவு வந்து இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஈக்கு எஃப் என்ன உறவுன்னா மகன் உறவு வரும். பாருங்க, ஈக்கு எஃப் பாத்தீங்கன்னா மகன். ஈ வந்து எஃப் வந்து மகன் சொல்லி கூப்பிடுவாங்க. சோ அப்ப ஆப்ஷன் சி மகன் தான் வந்து கரெக்ட். ஓகே, 37வது சம் பார்க்கலாம். கீழுள்ளவற்றுள் எது சகோதரர்களின் குழுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. சகோதரர்கள் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. அப்ப யாரா இருப்பாங்க? பி, ஏ. நம்ம அந்த இங்க ஆல்ரெடி எழுதிருக்கோம் பாருங்க. சகோதரர்கள் யாரா இருப்பாங்கன்னா பி, ஏ, எஃப். சி வந்து நீங்க வந்து கேட்கலாம், எஃப், சி அவங்க 2 பேரும் தான் வந்து பிரதர் சிஸ்டர் வருவாங்க. எப்படின்னா இங்க கேட்டீங்கன்னா சகோதரர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆட்கள் தான் வந்து கேட்டிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா பியும் ஏவும் வந்து சகோதரர்கள் வருவாங்க. எஃப் பாத்தீங்கன்னா சியோட சகோதரன் சொல்லி வருவாங்க. சோ அப்ப அந்த கணக்குப்படி 3 பேர் பி, ஏ, எஃப் தான் வந்து கரெக்ட். பார்க்கலாம். பாத்தீங்கன்னா பி, ஏ, எஃப். சோ அப்ப ஆப்ஷன் ஏ பாருங்க, பி, ஏ, எஃப். ஏ, பி, எஃப் வந்து கரெக்ட். சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகே, 38வது சம் பார்க்கலாம். லெட்டர் 6 இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். குறிப்புகள் கேள்வி 38ல இருந்து 41 கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்து கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு விடையளிக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. இதை ரீட் பண்ணி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். வெவ்வேறு பாலினம் கொண்ட பி மற்றும் டி ஆகிய 2 குழந்தைகளின் தந்தை ஏ. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு. செகண்ட் பாத்தீங்கன்னா பி இன் துணை பாத்தீங்கன்னா சி. மூணாவது பாத்தீங்கன்னா டி ஐ போல் அதே பாலினம் உடையவர் இ. நாலாவது பாத்தீங்கன்னா பி மற்றும் சிக்கு 2 குழந்தைகள் உள்ளன. பி ஐ போல் அதே பாலினம் உடையவர் எஃப் மற்றும் சி ஐ போல் அதே பாலினம் உடையவர் ஜி. இது அஞ்சாவது பாத்தீங்கன்னா இன் தாய் ஹைச், அவர் எல்லை திருமணம் செய்து கொண்டுள்ளார். எம் இன் தாயான டிக்கு சகோதரி ஹைச் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆறாவது பாருங்க, இ மற்றும் இன் துணை ஐ ஆகியோருக்கு ஜே மற்றும் கே ஆகிய 2 குழந்தைகள் உள்ளன. இருவரும் ஐயின் அதே பாலினம் கொண்டவர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏழாவது பாத்தீங்கன்னா எந்த ஒரு நபரும் ஒரு முறைக்கு மேல் திருமணம் செய்து கொள்ளவில்லை. எந்த ஒரு குழந்தையும் திருமணம் ஆகாத ஒருவருக்கு பிறக்கவில்லைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. திருமணங்களில் உள்ள கட்டுப்பாடுகள் ஆனது சகோதர சகோதரியுடன் திருமணம், நேரடி சந்ததியினருடன் திருமணம், ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவருடன் திருமணம் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த மாதிரி எதுவும் நடக்கல. பிரதர் சிஸ்டர் வந்து கல்யாணம் முடிச்சுக்கல. ஒரே சந்ததி அப்படின்னா பாத்தீங்கன்னா தாத்தா, அதுக்கு அடுத்து பையனோட பையன், அவங்களுக்குள்ள யாருமே வந்து ஒரே சந்ததிகளுக்கு வந்து கல்யாணம் முடிக்கல. ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவருடன் திருமணம் ஆகவில்லை. ஒரு மேரேஜுக்கு மேல 2 மேரேஜ் 3 மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. இது முதல்ல அதை வந்து சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து கொஸ்டின் வந்து பார்க்க முடியும். சரி, பார்க்கலாம் பாருங்க, எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, வெவ்வேறு பாலினம் கொண்ட பி மற்றும் டி ஆகிய 2 குழந்தைகளின் தந்தை ஏன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்பர் 1க்கு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு படம் மாதிரி வரைஞ்சுக்கலாம். லாஸ்ட் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு படம் வந்து வரைஞ்சுக்கலாம். ஓகேவா, பார்க்கலாம். வெவ்வேறு பாலினம் கொண்ட பி மற்றும் டின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப பி, டி 2 பேருமே பாத்தீங்கன்னா வெவ்வேறு பாலினம் சொல்லி கொடுத்திருக்காங்க. பார்க்கலாம் பாருங்க. ஆகிய 2 குழந்தைகளின் தந்தை ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிக்கும் டிக்கும் தந்தை யாருன்னா ஏ.
தந்தைன்னு சொன்னதுனால இது பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன் ஆண்கிறதுனால. இது ஃபர்ஸ்ட் படம். ரெண்டாவது படம் பாத்தீங்கன்னா பி இன் துணை சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி இன் துணை சி, துணைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்ட் யாரு ஒய்ஃப் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. சோ அப்ப அது வந்து அப்படி இருக்கட்டும். மூணாவது படம் வரைஞ்சுக்கலாம். டியை போல் அதே பாலினம் உடையவர் ஈன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டி என்ன என்ன பாலினமோ அதே பாலினம் தான் வந்து ஈன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா டியும் ஈயும் சேம் ஜெண்டர், சேம் ஜெண்டர் சொல்லி போட்டுக்கிறேன். நாலாவது பாருங்க, நாலாவது படம். பி மற்றும் சிக்கு 2 குழந்தைகள் உள்ளன. பி மற்றும் சிக்கு, பி அண்ட் சி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். 2 குழந்தைகள் உள்ளனா, 2 பேர் இருக்காங்களா அவங்க 2 பேத்துக்கும். பி போல் அதே பாலினம் உடையவர் ஈயா. பிக்கு நேரம் நான் வந்து எஃப் எழுதிக்கிறேன். சி போல் அதே பாலினம் உடையவர் ஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப சிக்கு நேரம் நான் ஜி எழுதிக்கிறேன். ஏன்னா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாலினம். இப்ப நம்மளுக்கு பிசி ஆனா பொண்ணான்னு சொல்லி தெரியல, எதுவுமே வந்து தெரியல. ஹஸ்பண்ட் யாரு ஒய்ஃப் யாருன்னு சொல்லி தெரியல. சோ அதனால பிக்கு நேரம் எஃப், சிக்கு நேரம் ஜி, சேம் ஜெண்டர் இருக்கனால நேரம் போட்டிருக்கேன். இப்ப பாருங்க அஞ்சாவது பார்க்கலாம். ஈயின் தாய் ஹைச். ஈக்கு வந்து தாய் இருக்காங்க. ஈயின் தாய் வந்து ஹைச். தாயின்னு சொல்லி கொடுத்தனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அவர் எல்லை திருமணம் செய்து கொண்டு உள்ளார். ஹைச் பாத்தீங்கன்னா யார கல்யாணம் முடிச்சிருக்காங்கன்னா எல்ல கல்யாணம் முடிச்சிருக்காங்க. நான் விட்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்ப எல் என்னவா இருப்பாரு, பையனா வந்து இருப்பாரு. ஏன்னா ஹைச் வந்து பொண்ணுன்னா எல்லு வந்து பையனா இருப்பாங்க. எம்மின் தாயான டிக்கு சகோதரி ஹைச்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்மின் தாய், அப்ப எம்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க. எம்மின் தாயான டி, எம்மோட தாய் யாரு பாத்தீங்கன்னா டி. தாய்ங்கிறதுனால இங்க வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். தாயான டிக்கு சகோதரி ஹைட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப டியும் ஹைட்ஸும் பாத்தீங்கன்னா சகோதரிகள் சொல்லி கொடுத்துட்டாங்க. தெளிவா தெரிஞ்சிச்சு. 5வது படம் முடிச்சாச்சு. 6வது படம் பார்க்கலாம். இ மற்றும் ஈயின் துணை ஐ மற்றும் ஆகியோருக்கு ஜே மற்றும் கே ஆகிய 2 குழந்தைகள் உள்ளனர். பாருங்க, ஈயோட துணை பாத்தீங்கன்னா ஐ ஆகியவர்களுக்கு ஜே மற்றும் கே, இவங்க 2 பேருக்கு குழந்தைகள் இருக்கான். யாரா, ஜே மற்றும் கே ஆகிய 2 குழந்தைகள் உள்ளன. இருவரும் ஐயின் அதே பாலினம். 2 பேருமே பாத்தீங்கன்னா ஐயோட அதே பாலினத்தை உடையவங்களாம். ஓகே. 7வது பாருங்க, எந்த ஒரு நபரும் ஒரு முறைக்கு மேல் திருமணம் செய்து கொள்ளவில்லை. எந்த ஒரு குழந்தையும் திருமணம் ஆகாத ஒருவருக்கு பிறக்கவில்லை. சரி, இப்ப இந்த 6 படம் இருக்கு இல்லையா, இந்த 6 படத்தை நம்ம ஒரே படமா பிக்சரை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். ஓகேவா? சரி, கொண்டு வரலாம். பாருங்க, ஓகே, எழுதிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் படம் எழுதிக்கலாம். ஏ இருக்காரு. ஏக்கு 2 குழந்தைகள், பியும் டியும் எழுதியாச்சு. ஏ பாத்தீங்கன்னா ஆண், அதனால பிளஸ் சிம்பிள் போட்டுட்டேன். பிக்கு பாத்தீங்கன்னா பியின் துணை தான் வந்து சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பி வந்து யார கல்யாணம் முடிச்சிருக்காங்களா, சிய வந்து கல்யாணம் முடிச்சிருக்காங்க. பியும் சியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாருன்னு சொல்லி ஜெண்டர் வந்து தெரியல. பிக்கும் சிக்கும் தெரியல. சரி, அது அப்படி இருக்கட்டும். இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க, 3வது பாத்தீங்கன்னா டியும் ஈயும் சேம் ஜெண்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 4வது பாருங்க, பிக்கும் சிக்கும் என்ன இருக்கான், ஒரு குழந்தைகள் வந்து இருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் குழந்தைகள் இருக்கான். என்னன்னா எஃப் அண்ட் ஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஃப் அண்ட் ஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாத்தி எழுதிக்கலாம். ஜெண்டர் வந்து சேமா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஜி எஃப் 2 குழந்தைகள் இருக்கு. வேற என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, 5வது படத்தை பாருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து தனியா ஒரு இதுல வருது. ஹைட்ஸ் இருக்காங்க. ஈயோட அம்மா தான் பாத்தீங்கன்னா ஹைட்ஸ் வந்து யார கல்யாணம் முடிச்சிருக்காங்கன்னா எல்ல வந்து கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்மோட தாயான டி வந்து ஹைட்ஸுக்கு சகோதரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டி யாரு, இந்த இருக்காங்க பாருங்க, டி. ஓகேவா? அப்ப இது வந்து இந்த மாதிரி வருது. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் சொல்லி நினைக்கிறேன். பாருங்க, பியும் ஏவோட ஏக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது பாருங்க,
வெவ்வேறு பாலினம் கொண்ட பி மற்றும் டி ஆகிய 2 குழந்தைகளின் தந்தை ஏன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்க. பாருங்க, ஏக்கு வந்து வெவ்வேறு பாலினம். இப்ப டி பாத்தீங்கன்னா பொண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அப்ப ஏ பி என்னவாதான் இருப்பாங்க? பிளஸ் சிம்பிள், அதாவது ஆணாதான் வந்து இருப்பாங்க. பி ஆணுனா சி யாரா இருப்பாங்க? பொண்ணா இருப்பாங்க. ஏன்னா பியோட ஒய்ஃப் யாரா இருப்பாங்க? சியா தான் வந்து இருப்பாங்க. இப்ப இது வந்து தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரெண்டாவது பார்க்கலாம். பி இன் துணை சின்னு சொல்லி போட்டாச்சு. அதுக்கு ஜெண்டர் கண்டுபிடிச்சிட்டோம். டி போல் அதே பாலினம் உடையவர் ஈன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. டி நம்மளுக்கு என்ன பாலினம் சொல்லி கண்டுபிடிச்சிருந்தோம் ஆல்ரெடி, பொண்ணுன்னு சொல்லி கண்டுபிடிச்சினோம். அப்ப பாத்தீங்கன்னா டிஐ போல் அதே பாலினம் கொண்டவர் யாரா? ஈன்னு சொல்லி இந்த பாருங்க, மூணாவது சேம் ஜெண்டர் ஈன்னு சொல்லி கொடுத்துருக்காமா. டி வந்து பொண்ணு, அப்ப ஈயும் என்னவா இருப்பாங்க? பொண்ணாதான் வந்து இருப்பாங்க. அப்ப இது கண்டுபிடிச்சாச்சு. நாலாவது வந்து பார்க்கலாம். பிஐ போல், அதாவது நாலாவது பாத்தீங்கன்னா பி மற்றும் சிக்கு 2 குழந்தைகள் உள்ளனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 2 குழந்தைகள் யாரு? பிஐ போல் அதே பாலினம் உடையவர் எஃப், சிஐ போல் அதே பாலினம் உடையவர் ஜின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்ப பிஐ போல் அதே பாலினம் எஃப், பி என்ன பாலினம் உடையவர்? பிளஸ் சிம்பிள் ஆண். அப்ப எஃப்பும் பாத்தீங்கன்னா ஆணா இருப்பாங்க. சிஐ போல் அதே பாலினம் ஜி, அப்ப பாத்தீங்கன்னா சி வந்து பொண்ணுன்னா அப்ப ஜியும் பாத்தீங்கன்னா பொண்ணாதான் வந்திருப்பாங்க. சரி, இந்த ஜெண்டர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அஞ்சாவது வந்து பார்க்கலாம் பாருங்க. ஆறாவது பார்க்கலாம். அஞ்சாவது என்ன கொடுத்திருக்காங்க? ஈயின் தாய் ஹைச், அவர் எல்லை திருமணம் செய்து உள்ளார். கரெக்டா தான் எழுதிருக்கோம். ஈயோட தாய் ஹைச், அவர் எல்லை திருமணம் செய்து உள்ளார். அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்திருக்காங்க? எம்மின் தாயான டிக்கு சகோதரி ஹைச், எல்லாம் கரெக்டா போட்டாச்சு. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? இ மற்றும் ஈயின் துணை ஐ. லாஸ்ட் உள்ளது நம்ம எழுதல பாத்தீங்களா? ஆறாவது வந்து எழுதல. இ மற்றும் ஈயின் துணை ஐ. இ வந்து பொண்ணு அப்படின்னா இந்த இடத்துல விட்ஸ் சொல்லி போட்டுக்கலாம். இ பொண்ணுன்னா அப்ப வந்து ஐ என்னவா இருப்பாங்க? ஆணா வந்து இருப்பாங்க, ஆண். இப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள குழந்தைகள் தான் யாரா? ஜேயும் ஹைச்சும், சாரி ஜேயும் கேவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன கொடுத்திருக்காங்க? ஜே கே ஆகிய 2 குழந்தைகள் உள்ள இருவரும் ஐயின் அதே பாலினம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப ஐ என்ன பாலினமோ அதே பாலினம். ஐ பாத்தீங்கன்னா ஆண் பாலினம். அப்ப ஜேவும் ஆண் தான், கேவும் வந்து ஆண் தான். இப்போ உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து புரியும் நினைக்கிறேன். நான் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா ஒரு படம் வரைஞ்சி லாஸ்டா வந்து மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படம் வந்து வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு புரியும் சொல்லி நினைக்கிறேன். எல்லாமே வந்து நம்ம வந்து கரெக்டா எழுதியாச்சு. எல்லாருக்கும் ஜெண்டர் கண்டுபிடிச்சாச்சு. என்னென்ன ரிலேஷன்ஷிப் அதையும் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து பாத்துடலாம். விதிகளின் படி டி யாரை திருமணம் செய்து கொள்ளலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. டி எங்க இருக்காங்க? இந்த இருக்காங்க. டி வந்து யார கல்யாணம் முடிக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, திருமணங்களில் உள்ள கட்டுப்பாடானது சகோதர சகோதரியுடன் திருமணம், நேரடி சந்ததியினருடன் திருமணம், ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவருடன் திருமணம் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளது. அப்ப சகோதர சகோதரி திருமணம் கிடையாது, நேரடி சந்ததியினர் திருமணம் கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணமும் கிடையாது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா டி யார கல்யாணம் முடிக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல இதுல ஆண்கள் பிசி பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சவங்க, சோ அவங்கள வந்து கல்யாணம் முடிக்க முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹைச் எல் கல்யாணம் முடிஞ்சவங்க, அவங்களையும் கல்யாணம் முடிக்க முடியாது. வேற யாரும் பாத்தீங்கன்னா இஐ, அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சவங்க, சோ அவங்களே கல்யாணம் முடிக்க முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட பையங்க பொண்ணுங்க, இவங்கள பையங்களை வந்து பாக்கலாம். ஏன்னா டி பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு. சோ மீதி இருக்கிற ஆண்கள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜே இருக்காங்க, கே இருக்காங்க, எஃப் இருக்காங்க. இவங்க 3 பேர் இருக்காங்க. ஜே கே எஃப் இவங்க 3 பேர் பாத்தீங்கன்னா நேரடி சந்ததியினர் கிடையாது. ஏன்னா டியோட நேரடி சந்ததியினர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எம் தான். டியோட இது பொண்ணா பையனான்னு சொல்லி கொடுக்கல இன்ன வரைக்கும். சோ அப்ப பாத்தீங்கன்னா நேரடி சந்ததியினர் எம், சோ அவங்கள கல்யாணம் முடிக்க முடியாது. சோ ஜே கே எஃப் இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா நேரடி சந்ததியினர் வந்து கிடையாது. பார்க்கலாம், ஆன்சர் வந்து பார்க்கலாம் பாருங்க. இதுல வந்து ஜே மட்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் இது இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் சி ஜே மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இப்ப இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. சோ நம்மளுக்கும் வந்து கரெக்டான ஆன்சர் படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் சி வந்து வராது. ஆப்ஷன் டி ஜே எஃப் ஜே அல்லது கே தான் வந்து கரெக்ட். ஓகே, 39வது சம் பார்க்கலாம்.
எஃப் மற்றும் கேயின் பெற்றோர் மற்றும் அவர்களின் உடன் பிறப்புகளின் தலைமுறையில் ஆண்களை விட பெண்கள் அதிகம் எனில் கீழ் உள்ளவற்றுள் எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இங்க வந்து பக்கத்துல டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்க மேல வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுதான் இந்த இருக்கு இல்லையா, இததான் வந்து நான் வந்து அகைன் வந்து வரைஞ்சிருக்கேன். மறுபடியும் வந்து மேல வந்து காமிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வந்து கீழே அதை பார்த்து அப்படியே வந்து பக்கத்துல வரைஞ்சிருக்கேன். அதே டயக்ராம் தான் இதுவும். சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. எஃப் மற்றும் கேயின் பெற்றோர் அவர்களின் உடன்பிறப்புகளின் தலைமுறையில் ஆண்களை விட பெண்கள் அதிகம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதிகம் எனில் கீழ்கொற்றுள் எது கரெக்ட்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. முதல்ல பெண்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஆண்கள், பெண், பாருங்க நான் டிஃபரெண்ட்காக பிளாக் கலர் வச்சிருக்கேன். ஓகே பாருங்க, ஆண்கள் கேட்டிருக்காங்க. ஆண்கள்ல யாருக்கா ஏ இருக்காங்க, வேற யாரு பி, வேற பாத்தீங்கன்னா எல் ஆண் எல், வேற பாத்தீங்கன்னா இதுல எஃப், வேற இங்க ஐ, அப்புறம் ஜே கே 2 பேருமே வருவாங்க. மீதி இருக்கலாம் பொண்ணுங்களை வருவாங்க. பாருங்க சி வந்து பொண்ணு, டி, ஹைச் இவங்கெல்லாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜி இ 2 பேருமே ஜி இ. எம் மட்டும் பாத்தீங்கன்னா ஆனா பொண்ணான்னு சொல்லி நம்மளுக்கு கிளியரா கொடுக்கல. சோ அதை மட்டும் விட்டுடலாம். ஏன்னா இதுலயே பார்த்தாலே வந்து தெரியுது ஆண்கள் தான் வந்து அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி தெரியுது பார்த்தாலே. ஏன்னா பாருங்க, ஆண்கள்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 6-7 பேர் இருக்காங்க, பெண்களையும் மொத்தம் 5 பேர் தான் வந்து இருக்காங்க. அப்ப இதுலயே தெரியுது எம் வந்து பொண்ணா இருந்தாலுமே ஆண்கள் தான் வந்து அதிகம் சொல்லி தெரியுது. சோ ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஏ, கே மற்றும் ஜி ஒரே பாலினத்தவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க கேவும் ஜியும் ஒரே பாலினத்தவரா இல்ல. கே வந்து ஆண், ஜி வந்து பொண்ணு. சோ அதனால ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஆப்ஷன் பி பாருங்க, டிஐ போல் அதே பாலினம் கொண்டவர் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டி பாத்தீங்கன்னா பொண்ணு, ஏ பாத்தீங்கன்னா ஆண். சோ ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. சோ ஆப்ஷன் பியும் வந்து வராது. ஆப்ஷன் சி பாருங்க, ஜே ஒரு ஆண் கொடுத்துருக்காங்க. பாருங்க ஜே ஒரு ஆண் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜே ஒரு ஆண் தான் வந்து கரெக்ட். சரி ஓகே, நம்ம வந்து ஆப்ஷன் டியும் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிடலாம். ஓகே, எஃப் மற்றும் கே இன் தலைமுறையில் ஆண்களை விட பெண்கள் அதிகம் சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க நம்ம இதுல பார்த்தாலே தெரியுது யார் அதிகமா இருக்காங்க, ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பெண்கள் அதிகம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்படி பார்த்தாலுமே ஆப்ஷன் டி வந்து வராது. சோ கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜே ஒரு ஆண் தான் வந்து கரெக்ட். ஓகே, 40வது பார்க்கலாம். ஓகே, எஃப் ஆனவர் பத்தி கேட்டிருக்காங்க. எஃப் பத்தி என்னன்னு சொல்லி ரிலேஷன்ஷிப் பத்தி கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் சில இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சி தான் வரும், ஜி வராது. பிரிண்டிங் மிஸ்டேக்ல இருக்கும். சரி ஓகே, பார்க்கலாம் பாருங்க. எஃப் ஆனவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, ஜியின் சகோதரின்னு கொடுத்திருக்காங்க. ஜியோட சகோதரன் சொல்லி வந்துருந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டா இருக்கும். சகோதரி இல்ல, சகோதரன் தான் வரும். சோ அப்ப ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஆப்ஷன் பி பாருங்க, டி இன் சகோதரனின் மகன் அல்லது மகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. டி இருக்காங்க இல்லையா, டியோட சகோதரன் தான் யாரு, பி. பியோட மகன் அல்லது மகள் தான் வந்து வரும். சோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி பாருங்க, சி இன் சகோதரன் கொடுத்துருக்காங்க. சி இன் சகோதரன் அப்படிங்கிறது யாருமே சிக்கு சகோதரனே இதுல கொடுக்கவே இல்லை. சோ அப்போ ஆப்ஷன் சி வராது. ஆப்ஷன் டி பாருங்க, பி இன் மகள் கொடுத்துருக்காங்க. பியோட மகள் யாரு, ஜி தான் வந்து பியோட மகள். பியின் மகன் சொல்லி கொடுத்திருந்தானா கரெக்டா இருந்திருக்கும். சோ அப்போ ஆப்ஷன் டியும் வந்து தப்பு. சோ இப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டி இன் சகோதரின் மகன் அல்லது மகள் தான் வந்து கரெக்ட். ஓகே, 41வது சம் பார்க்கலாம். நான் முந்தி வரைஞ்சு வச்சிருந்தோம்லையே டயக்ராம், அதே தான் வந்து இங்கேயும் எழுதியிருக்கேன். ஓகே, பார்க்கலாம். எல் மற்றும் ஹைச் விவாகரத்து ஆனவர்கள் எனில் ஹைச் யாரை திருமணம் செய்து கொள்ளலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, எல் மற்றும் ஹைச் இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா யார வந்து கல்யாணம் முடிச்சுக்கலாம் கேட்டிருக்காங்க. பாருங்க, நம்மளுக்கு வந்து ரூல்ஸ் படி என்னது, சகோதர சகோதரிகளுக்குள்ள வந்து சகோதரன் சகோதரிக்குள்ள கல்யாணம் முடிக்க கூடாது, நேரடி சந்ததியினருக்குள்ளக்க வந்து கல்யாணம் வந்து முடிக்க கூடாது, ஆல்ரெடி கல்யாணம் முடிச்சவங்கள திரும்ப வந்து கல்யாணம் முடிக்க கூடாது. அதுதான் வந்து இதுல உள்ள ரூல்ஸ். சரி, அதுபடி வந்து நம்ம வந்து பார்க்கணும். சரி பார்க்கலாமா? சரி பாருங்க,
இதுல பாத்தீங்கன்னா நேரடி சந்ததியினர் சொல்லி பாத்தீங்கன்னா ஹைச்சுக்கும் எல்லுக்கும் நேரடி சந்ததியினர் பாத்தீங்கன்னா வராங்க. ஐ ஜே கே இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹைச்சுக்கும் எல்லுக்கும் நேரடி சந்ததியினர். சோ பாத்தீங்கன்னா ஐ ஜே கே இவங்க 4 பேரும் பாத்தீங்கன்னா நேரடி சந்ததியினர். சோ இவங்களை கல்யாணம் முடிக்க முடியாது. எல் மற்றும் ஹைச் கல்யாணம் முடிக்க முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சேம் ஜெண்டரை கல்யாணம் முடிக்க முடியாது இல்லையா, அது ஒண்ணு இருக்கட்டும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேற என்ன, ஆல்ரெடி கல்யாணம் முடிச்சவங்களை முடிக்க கூடாது. பிரதர் சிஸ்டர் கல்யாணம் முடிக்க கூடாது. சோ அப்ப பாத்தீங்கன்னா இதுல கல்யாணம் முடிச்சவங்க யாருன்னா சிபிய இவங்களால கல்யாணம் முடிக்க முடியாது. வேற பாத்தீங்கன்னா சேம் ஜெண்டர்ல இருக்கவங்களையும் கல்யாணம் முடிக்க முடியாது. கேள்வி என்னன்னா ஹைச் யாரையும் கல்யாணம் முடிக்கலாங்க. ஹைச் பாத்தீங்கன்னா பொண்ணு. அப்ப இவங்க ஹைச் ஒரு ஆணை தான் கல்யாணம் முடிப்பாங்க. அப்ப மீதி இருக்கிறதுல ஆண் யாருன்னு சொல்லி பாக்கணும். ஆண் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஃப் ஆண். வேற பாத்தீங்கன்னா டி பொண்ணு, அதனால அதுவும் வராது. எம் பாத்தீங்கன்னா ஆனா பொண்ணான்னு சொல்லி நம்மளுக்கு கரெக்டா குடுக்கல, நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியல. அப்ப கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான் கரெக்ட். ஏன்னா எஃப் மட்டும் தான் வராங்க. சோ ஆப்ஷன் 2 எஃப் 2 மட்டும் தான் கரெக்ட். எஃப் மட்டும் தான் வரட்டு. டி பாத்தீங்கன்னா 3 2 அல்லது 3 ஆனால் 2ஐயும் அல்லன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டி அல்லது ஜி சொல்லி கொடுத்துருக்காங்க. டிய கல்யாணம் முடிக்க முடியாது, ஜியும் கல்யாணம் முடிக்க முடியாது. ஏன்னா 2 பேரும் பாத்தீங்கன்னா சேம் ஜெண்டர். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 மட்டும் தான் கரெக்ட். அதுதான் கரெக்ட். மேபி பிரிண்டிங் மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். பட் அவங்க கொடுத்துருக்கிறது ஆப்ஷன் டி தான் கொடுத்துருக்காங்க. 2 அல்லது 3 கொடுத்துருக்காங்க. 2 அல்லது 3னா எஃப் கல்யாணம் முடிக்கலாமா, அப்படி இல்லைன்னா டி அல்லது ஜி 2யுமா அப்படின்னு வராது. சோ நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டா வரும். 42வது சம் பார்க்கலாம். குறிப்புகள் கேள்வி 42ல இருந்து 44 கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை கவனமாக படித்து பின் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்கவும் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. இந்த பேரா கொடுத்திருக்காங்க, இதை ரீட் பண்ணி கேட்டிருக்க கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். மத்திய பிரதேசத்தில் உள்ள பாஸ்டர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பழங்குடி இனத்தை சேர்ந்த 2 பிரிவு மக்கள் மட்டுமே வசிக்கின்றன. முதல் பிரிவு வகை ஏ எனவும் மற்றொரு பிரிவு வகை பி எனவும் அறியப்படுகிறது. இந்த 2 பிரிவு மக்களை தவிர அங்கு வேறு எவரும் வசிப்பதில்லை. இந்த இரு பிரிவினரின் நடவடிக்கைகளும் சமூக நடத்தை விதிமுறைகளின் அடிப்படையில் கண்காணிக்கப்படுகிறது. பழங்குடியினரின் ஒவ்வொரு நபரும் அந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அவர்கள் இதில் ஸ்திரமாக இருக்கிறார்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். திருமணம் என்று வரும் பொழுது கீழே கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னென்னலாம் பின்பற்றணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மக்கள் இருக்காங்க, பிரிவு ஏ இருக்கு, பிரிவு பின்னு சொல்லி இருக்கு. நிறைய ரூல்ஸ் கொடுத்துருவாங்க. மேரேஜ் பண்றதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. என்னன்னு பாக்கலாம். ஏ வகையில் உள்ள மனிதர்கள் அதே வகையை சேர்ந்த யாரையும் திருமணம் செய்ய முடியாது. அவர்கள் பி வகையை சேர்ந்தவரை திருமணம் செய்யணும். ஏல இருக்கவும் பியும், பில இருக்கவும் ஏயும் திருமணம் செய்யணும். ஒரே பிரிவுகளுக்கு கல்யாணம் முடியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. திருமணமான உடனே ஒவ்வொரு ஆண் உறுப்பினரும் தான் பிறந்து வளர்ந்த பிரிவில் இருந்து உறுப்பினர்கள் பதவியில் இருந்து நிறுத்தப்பட்டு அவர் மனைவியின் எந்த பிரிவை சார்ந்தவரோ அந்த பிரிவிற்கு தானாகவே உறுப்பினர் ஆகி விடுவார்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு ஆண் ஏ பிரிவுல இருக்காருன்னா அவருக்கு பி பிரிவுல இருக்கிற பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்ச உடனேயும் அந்த ஆண் ஏ பிரிவுல இருந்து மனைவி பிரிவு என்னது பி, அவர் பி பிரிவுக்கு மாறிடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இதுல. ஓகே, சி பார்க்கலாம். பெண்களை பொறுத்த மட்டும் திருமணத்திற்கு பிறகும் தனது பிரிவிலேயே நீடிப்பார்கள். பெண்கள் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் எந்த பிரிவில் இருக்காங்களோ அதுலதான் இருப்பாங்க. ஆண்கள் மட்டும் மாறிடுவாங்க. குழந்தை பிறந்தவுடன் தனது தாயாரின் பிரிவிற்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்கள் மட்டும் இல்ல, பெண் அதாவது குழந்தைகளும் பாத்தீங்கன்னா தாய் எந்த பிரிவோ அந்த பிரிவுக்கு மாறிடுவாங்களாம். ஒரு ஆண் உறுப்பினர் மனைவியை இழக்கும் பொழுது அல்லது விவாகரத்து பெறும் பொழுது அவர் தான் பிறந்து வளர்ந்த பிரிவிற்கே சேர்ந்தவர் ஆவார். ஒண்ணு விவாகரத்து ஆகணும், அப்படி இல்லைன்னா அவங்களோட மனைவியை இழக்கும் போது அந்த ஆண் பாத்தீங்கன்னா இதுக்கு எந்த பிரிவுல இருந்தாரோ அந்த பிரிவுக்கு அவர் போயிருவாராம். சமூக சட்ட திட்டங்களின்படி எந்த ஒரு நபரும் ஒருவருக்கு மேற்பட்ட நபர்களை திருமணம் செய்ய முடியாது. ஒரு ஆள் ஒரு மேரேஜ் தான் பண்ண முடியும், ஒருத்தவங்களை மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, சம்ஸ் பார்க்கலாம்.
பிரிவு பாத்தீங்கன்னா பி பிரிவை சேர்ந்த எந்த ஒரு பெண் இருக்கும் சொல்லி கொடுத்து பி கொடுத்துருக்காங்க, கியூ கொடுத்துருக்காங்க. பிரிவு ஏயில் பிறந்த தாத்தா இருக்க முடியும், பிரிவு ஏயில் பிறந்த பாட்டி இருக்க முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டா இருந்து செக் பண்ணணும். சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. பி பிரிவை சேர்ந்த பெண், ஒரு பெண் இருக்காங்க, அவங்க வந்து பி பிரிவை சேர்ந்தவங்களாம். அப்ப இவங்க அந்த பெண் வந்து பி பிரிவுனா அவங்க அம்மா என்னவா இருக்கும்? இவங்களுடைய அம்மா பாத்தீங்கன்னா பி பிரிவா இருக்கும். அப்பா பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தைய எந்த பிரிவுல இருந்திருப்பாரு? அப்பா வந்து ஏ பிரிவுல இருந்திருப்பாரு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பிரிவுக்கு மாறி இருப்பாரு? பி பிரிவுக்கு மாறி இருப்பாரு. சரி, இப்ப பாருங்க, அப்பாவோட சைடு வந்து தாத்தா பாட்டி எடுத்துக்கிட்டோம்னா அப்பா வந்து என்ன பிரிவுல இருந்திருப்பாரு? அம்மா எந்த பிரிவோ அதே பிரிவுல தான் இருந்திருப்பாரு. இவங்க வந்து பாட்டி வருவாங்க. பாட்டி வந்து ஏ பிரிவு இருக்க போய் தான் அந்த அப்பாவும் ஏ பிரிவுல இருந்திருப்பாங்க. அப்ப இங்க இருந்து தாத்தா எந்த பிரிவுல இருந்திருப்பாரு? தாத்தா பாத்தீங்கன்னா பி பிரிவுல இருந்திருப்பாரு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப தாத்தா பாட்டி இருக்காங்க, தாத்தா வந்து பி பிரிவு, பாட்டி ஏ பிரிவு. பாட்டி ஏ இருக்கிறதுனால அப்பாவும் வந்து ஏல தான் இருந்திருப்பாரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து பி பிரிவுக்கு வந்து மாறி இருந்திருப்பாரு. சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பி பிரிவுனா அவரோட அம்மாவும் வந்து பி பிரிவு தான். இப்ப இதை வச்சு வந்து நான் வந்து ஒரு படம் போட்டிருக்கேன். இப்ப வந்து பி பாருங்க, பிரிவு ஏயில் பிறந்த தாத்தா இருக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரிவு ஏல வந்து பாருங்க, ஏல பிறந்த ஒரு தாத்தா வந்து இருக்க முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஏல பிறந்த தாத்தா இருக்காங்களா? இல்ல, பில பிறந்த தாத்தா தான் இருக்காங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வராது. கியூ பார்க்கலாம். பிரிவு ஏயில் பிறந்த பாட்டி இருக்க முடியும். பாருங்க, பிரிவு ஏயில் பிறந்த பாட்டி இருக்க முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாட்டி வந்து இருக்கிறாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் கியூ வந்து கியூ மட்டும் தான் வந்து கரெக்டா வருது. பாருங்க, ஆப்ஷன் ஏ பி மட்டும் சரியாக இருக்க முடியும் வந்து வராது. ஏன்னா பி ஏல பிறந்த தாத்தா இல்ல, பில பிறந்த தாத்தா தான் இருக்காங்க. சரி பாருங்க, கியூ மட்டும் சரியாக இருக்க முடியும். நம்மளுக்கு கியூ தான் வந்து கரெக்ட். சோ அப்ப ஆப்ஷன் பி கியூ மட்டும் சரியாக இருக்க முடியும் தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் சி பாருங்க, பி கியூ சரியா இருக்க முடியும். ரெண்டுமே வந்து சரியாக இருக்க வாய்ப்பு இல்ல. பியும் சரியாக இருக்க முடியாது, கியூவும் சரியாக இருக்க முடியாது கிடையாது. பி மற்றும் கியூ இரண்டுமே சரியாக இருக்க முடியும், அதுவும் வந்து வராது. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கியூ மட்டும் சரியாக இருக்க முடியும் தான் கரெக்ட். இப்போ வந்து நீங்க வந்து கேட்கலாம், இந்த பொண்ணோட அப்பா வழியில மட்டும்தான் வந்து நம்ம வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து செக் பண்ணி ஆன்சர் போட்டிருக்கோம். இப்போ சப்போஸ் அம்மா வழியில எடுத்துக்கிட்டானா ரெண்டுமே வந்து கரெக்டா வரும். பியும் கரெக்டா வரும், கியூவும் கரெக்டா வரும். அதாவது இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா தான் வந்து வரும். இப்போ வந்து அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா பி பிரிவை சேர்ந்த எந்த ஒரு பெண் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. எதுக்காக அப்பா உள்ளத வந்து பிரிவு வந்து எடுத்து வந்து நம்ம வந்து செக் பண்ணோம்னா அம்மா வழியில உள்ள பிரிவு வந்து மாறாது, ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்பா உள்ள பிரிவு மட்டும்தான் வந்து மாறும். ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் ஆண்கள் தான் பெண்களோட பிரிவுக்கு வந்து மாற்றப்படுகிறார்கள். சோ அதனாலதான் வந்து இந்த இதை மட்டும் வந்து எடுத்துருக்கோம் நம்ம. சோ அப்ப கரெக்டான ஆன்சர்னா பி கியூ மட்டும் சரியாக இருக்க முடியுதான் வந்து கரெக்ட். ஓகே, 43வது சம் பார்க்கலாம். பி பிரிவில் பிறந்த ஒரு பையனுக்கு பையன் மற்றும் அவன் மனைவி இருவருக்குமே மணமான அல்லது மணமாகாத சகோதரர்கள் இருக்கலாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பி பிரிவில் பிறந்த ஒரு பையன், அவன் வந்து ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன பிரிவு பாத்தீங்கன்னா பி பிரிவு. அந்த பையன் மற்றும் அவன் மனைவி, இவனுக்கு ஒரு மனைவி. பையன் பி பிரிவுனா அவன் மனைவி எந்த பிரிவுல இருப்பாங்க? அவங்க மனைவி பாத்தீங்கன்னா ஏ பிரிவுல தான் வந்து இருப்பாங்க. சரி, இவங்க ரெண்டு பேத்துக்குமே திருமணமான இல்லைன்னா திருமணம் ஆகாத சகோதரர்கள் இருக்காங்களா? பையனுக்கும் சரி மனைவிக்கும் சரி. இப்ப கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்க, அவன் மகள் பி பிரிவில் இருக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு மகள் பிறக்கிறாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். மகள் பிறந்தா என்ன பிரிவுல இருப்பாங்க? தாயோட பிரிவு தான் வந்து மகனாலும் சரி மகளுக்குனாலும் சரி தாய் அம்மாவோட பிரிவு தான் வந்து அவங்க குழந்தைகளுக்கு வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா மனைவி ஏ பிரிவு, அப்ப மகள் என்ன பிரிவுல இருப்பா? ஏ பிரிவுல தான் வந்து இருப்பா. நம்மளுக்கு இங்க பி பிரிவும் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஓகே, பி செக் பண்ணலாம். ஏ பிரிவில் பிறந்த மருமகன் இருக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப மகள் பாத்தீங்கன்னா ஏ பிரிவு, அப்ப இவளை கல்யாணம் பண்ணிக்கிட போற பையன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரிவுல பிறந்திருப்பான்? ஏ பிரிவுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க கூடாது, ஏன்னா மகள் ஏ. அப்ப வந்து பி பிரிவுல உள்ள ஒரு பையனை தான் வந்து அவ வந்து கல்யாணம் முடிச்சுக்கிடுவா. முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து அந்த பையன் வந்து ஏ பிரிவுக்கு வந்து மாறுவான். இங்க பாருங்க, பிறந்த ஏ பிரிவில் பிறந்த மகளும் ஏ பிரிவு, பிறந்த அந்த பையனும் மருமகனும் ஏ பிரிவு வந்து வராது. சோ அப்படி பார்த்தோன்னா ஆப்ஷன் பி வந்து வராது. ஓகேவா? ஓகே, சி செக் பண்ணலாம். எந்த பிரிவில் இருந்தும் மாமா இருக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த மகள் இருக்காளையே, அவங்களுக்கு வந்து
ஆல்ரெடி இங்கேயே கொடுத்துட்டாங்க கேள்வியிலே. பையன் மற்றும் மனைவி இருவருக்குமே மணமான அல்லது மணமாகாத சகோதரர்கள் அப்படின்னு இருக்கலாம். அப்ப இந்த பொண்ணு வந்து அம்மா கூட பிறந்த சகோதரனையும் சரி, அப்பா கூட பிறந்த சகோதரனையும் சரி என்னன்னு சொல்லி கூப்பிடுவா, அங்கிள் சொல்லி கூப்பிடுவா. சோ அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, எந்த பிரிவில் இருந்தும் மாமா இருக்கலாம் தான் வந்து கரெக்ட். ஓகேவா? டியும் ஈயும் செக் பண்ணிடலாம் பாருங்க. பி பிரிவில் விவாகரத்தான மகன் இருக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பி பிரிவில் விவாகரத்தான மகன். இப்ப இந்த இவங்க 2 பேத்துக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க. சரி, ஓகேவா? அப்ப அந்த மகனுக்கும் எந்த பிரிவுல தான் இருப்பாங்க? ஏ பிரிவுல தான் இருப்பாங்க. பி பிரிவில் விவாகரத்தான மகன் சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பையன் கல்யாணம் முடிச்சோடனே என்ன பிரிவுக்கு மாறிடுவானா பி பிரிவுக்கு வந்து மாறிடுவான். பி பிரிவுக்கு மாறிடுவான். விவாகரத்தான மகன் சொல்லி கொடுத்திருக்காங்க. விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் அவன் எந்த பிரிவுக்கு மாறிடுவான்? ஏ பிரிவுக்கு வந்து அந்த பையன் வந்து மாறிடுவான். ஆனா நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பி பிரிவில் விவாகரத்தான மகன் வந்து இருக்கலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப ஆப்ஷன் டியும் வந்து வராது. பாருங்க, ஏ பிரிவில் பிறந்த மருமகள் இருக்கலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த மகன் இருக்கான் இல்லையா, இந்த மகன் வந்து கல்யாணம் முடிச்சானா இவனோட மனைவி பாத்தீங்கன்னா என்ன பிரிவுல இருப்பாங்க? மகன் வந்து ஏ பிரிவுனா மனைவி பாத்தீங்கன்னா பி பிரிவுல தான் இருப்பாங்க. பாருங்க, ஏ பிரிவில் பிறந்த மருமகள் இருக்கலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. மனைவி எப்பயுமே பி பிரிவு தான். அவங்க பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே பிரிவுல தான் வந்து பெண்கள் வந்து இருப்பாங்க. மகன் மட்டும், அதாவது ஆண்கள் மட்டும்தான் பிறந்தப்ப வந்து ஒரு பிரிவும், கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பிரிவுக்கு வந்து மாறுவாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த மகன் வந்து ஏ பிரிவுனா மனைவி வந்து பி பிரிவில் இருக்கிற ஒரு பொண்ணை தான் வந்து இவன் வந்து கல்யாணம் முடிப்பான். சோ அப்ப ஏ பிரிவில் பிறந்த மருமகள் இருக்க வாய்ப்பு இல்ல. பி பிரிவில் இருந்தாதான் வந்து கரெக்டா இருந்திருக்கும். சோ அப்ப ஆப்ஷன் இ வராது. சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, எந்த பிரிவில் இருந்தும் மாமா இருக்கலாம் தான் வந்து கரெக்ட். ஓகே, லாஸ்ட் சம் பார்க்கலாம். சமூக சட்டங்களின்படி கீழே உள்ளவற்றில் எந்த திருமணம் அங்கீகரிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். நான் ஒவ்வொருத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆப்ஷன் ஏ பாருங்க, பி பிரிவில் பிறந்த ஒரு பெண் தனது தாயின் சகோதரனை மணப்பது. இப்ப இதுல பாருங்களேன், பி பிரிவில் பிறந்த பெண், பில வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, பெண். அப்படின்னா பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு பெண் தனது தாயின் சகோதரன். அப்ப இந்த பொண்ணோட தாய் பாத்தீங்கன்னா என்ன பிரிவுல இருப்பாங்க? அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பி பிரிவுல தான் வந்து இருப்பாங்க. அப்ப இவங்களோட சகோதரன் எந்த பிரிவுல தான் இருப்பாங்க? பி பிரிவுல தான் வந்து இருப்பாங்க. சகோதரனும் பி பிரிவுல தான் இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ரூல்ஸ் படி, திருமணத்தோட ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரே பிரிவுல இருக்கவங்கள கல்யாணம் முடிக்க கூடாது. அப்ப பாத்தீங்கன்னா இவங்களும் பி பிரிவு, இவங்களும் வந்து பி பிரிவு. அவங்களோட அந்த பொண்ணோட மாமாவும் தாய் மாமாவும் வந்து பாத்தீங்கன்னா பி பிரிவு. சோ இந்த கல்யாணம் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட மாட்டாது. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. பி பிரிவில் பிறந்த ஆப்ஷன் ஏ, பி பிரிவில் பிறந்த ஒரு பெண் தனது தாயின் சகோதரனை மணப்பது, இதுதான் வந்து இந்த அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஓகேவா? சரி, பி சி டி இ எல்லாமே வந்து செக் பண்ணிடலாம் பாருங்க. ஆப்ஷன் பி பாருங்க, மனைவியை இழந்த ஒருவர் தனது மனைவியின் சகோதரியை மணப்பதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. மனைவியை இழந்த ஒருவர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மனைவி பாத்தீங்கன்னா பி பிரிவு இருக்கான்னு வச்சுக்கலாம். இவங்களோட கணவன் பாத்தீங்கன்னா என்ன பிரிவுல இருப்பாரு? ஏ பிரிவுல இருந்து கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பி பிரிவுக்கு வந்து மாறி இருப்பாரு, ஏ பிரிவுல இருப்பாரு. இழந்த ஒருவர் தனது மனைவியின் சகோதரி, மனைவியோட சகோதரி பாத்தீங்கன்னா எந்த பிரிவுல இருப்பாங்க? அவங்களும் பாத்தீங்கன்னா பி பிரிவுல தான் வந்து இருப்பாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா கணவன் வந்து ஏ பிரிவு, மனைவியோட சகோதரி பாத்தீங்கன்னா பி பிரிவு. இவங்க 2 பேரும் வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க மனைவி வந்து இறந்துட்டாங்க. சோ அதனால வந்து கல்யாணம் முடிச்சுக்கலாம். இந்த கல்யாணம் வந்து அங்கீகரிக்கப்படும். சோ அப்ப வந்து ஆப்ஷன் பி வந்து வராது. ஆப்ஷன் சி பாருங்க, பி பிரிவை சேர்ந்த ஒரு ஆண் தனது தந்தையின் சகோதரியை மணப்பதும் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்க, பி பிரிவை சேர்ந்த ஒரு ஆண், பில இருக்கிற ஒரு ஆண் தனது தந்தை அம்மா வந்து பி பிரிவோட அம்மா வந்து என்னவா இருப்பாங்க? அம்மா வந்து பாத்தீங்கன்னா பி பிரிவுல இருப்பாங்க. அப்பா பாத்தீங்கன்னா ஏ பிரிவுல வந்து இருப்பாங்க. ஒரு ஆண் தனது தந்தையின் சகோதரி வந்து அப்பாவோட சகோதரி பாத்தீங்கன்னா என்ன பிரிவு? ஏ பிரிவுல தான் இருப்பாங்க. ஏன்னா சகோதரி அப்போ வந்து ஒரே பிரிவுல தான் வந்து இருப்பாங்க. சோ அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆண் பாத்தீங்கன்னா பி பிரிவு, அப்பாவோட சகோதரி ஏ பிரிவு, ரெண்டுமே வேற வேற பிரிவு. சோ அப்படி பாத்தீங்கன்னா இவங்க வந்து திருமணம் வந்து செல்லுபடி ஆகும் தான் வரும். சோ அப்ப ஆப்ஷன் சியும் வராது. ஓகே, ஆப்ஷன் டி வந்து செக் பண்ணலாம் பாருங்க.
ஏ பிரிவில் விவாகரத்தான ஒரு ஆண் கணவனை இழந்த தன் சகோதரனின் மனைவியை மணப்பதுன்னு கொடுத்திருக்காங்க. பாருங்க, ஏ பிரிவு சேர்ந்த ஒரு ஆண் கணவனை இழந்த தன் சகோதரன். ஏ பிரிவில் விவாகரத்தான ஒரு ஆண் கணவனை இழந்த தன் சகோதரனின் மனைவியே. இப்ப இவங்க வந்து கணவனை இழந்துட்டாங்க. அப்ப சகோதரனின் மனைவியை, தன் சகோதரனின் மனைவியன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஆணோட சகோதரனோட ஒய்ஃப் அதத்தான் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, ஏ பிரிவில் விவாகரத்தான ஒரு ஆண் கணவனை இழந்த தன் சகோதரனின் மனைவியை மணப்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பிரதர் பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு. இவங்களோட ஒய்ஃப தான் இந்த ஏ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து சொல்றாங்க. அப்ப வந்து அந்த ஆண் ஏ பிரிவுனா அந்த சகோதரரும் ஏ பிரிவா தான் இருப்பாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சகோதரர் ஏ பிரிவுனா அவங்களோட ஒய்ஃப் என்ன பிரிவா இருப்பாங்க, பி பிரிவா இருப்பாங்க. ஏன்னா சேம் பிரிவுகளுக்கு வந்து கல்யாணம் வந்து முடிக்க கூடாது. சோ அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வேற இருக்கு. இப்ப என்ன கேட்காங்கன்னா, இந்த சகோதரர் வந்து இறந்துட்டாராம். சோ அப்ப இந்த ஆணும் இந்த ஒய்ஃபும் இவங்கள, அதாவது பிரதரோட ஒய்ஃப் வந்து கல்யாணம் முடிக்கலாமா கேட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே வேற பிரிவு. சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் வந்து அங்கீகரிக்கப்படும். சோ அப்ப ஆன்சர் வந்து டி வந்து அங்கீகரிக்கப்படும். அதனால அதுவும் வந்து வராது. ஓகே, ஆப்ஷன் இ வந்து செக் பண்ணலாம். கணவனை இழந்த ஒரு பெண் தன் மகளின் விவாகரத்தான முன்னாள் கணவனை மணப்பதும் கொடுத்திருக்காங்க. கணவனை இழந்த ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண் பாத்தீங்கன்னா இப்ப ஏ பிரிவுன்னு வச்சுக்கலாம். கணவனை இழந்த பெண் தனது மகளின், அப்ப இவங்களோட மகள் என்ன பிரிவா இருப்பாங்க, மகளும் அம்மா என்ன பிரிவோ அதே பிரிவு தான். அதனால ஆப்ஷன் சரி, மகளும் ஏ பிரிவுல தான் வந்து இருப்பாங்க. இழந்த ஒரு பெண் தன் மகளை விவாகரத்தான முன்னாள் கணவனை, இப்ப இவங்க மகள் வந்து ஏ பிரிவுனா இவங்களோட கணவன் பாத்தீங்கன்னா என்ன பிரிவு இருப்பாங்க, கணவன் பாத்தீங்கன்னா பி பிரிவுல வந்து இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க, விவாகரத்து ஆயிருச்சு. சோ பாருங்க, தனது மகளின் விவாகரத்தான முன்னாள் கணவனை மணப்பது. இந்த பெண்ணும் அவங்க மகளோட கணவன் ஹஸ்பண்ட் இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்றதுதான் வந்து சொல்றாங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஏ பிரிவு, மகளோட கணவன் பாத்தீங்கன்னா பி பிரிவு. சோ ரெண்டு பேருமே வேற பிரிவு இருக்கனால இவங்களும் வந்து கல்யாணம் முடிச்சுக்கலாம். விவாகரத்து ஆயிருச்சு. சோ அதனால வந்து கல்யாணம் முடிச்சுக்கலாம். அப்ப இந்த கல்யாணமும் வந்து அங்கீகரிக்கப்படும். சோ அப்ப இதுவும் வந்து வராது. அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பி பிரிவில் பிறந்த ஒரு பெண் தன் தாயின் சகோதரனை மணப்பதுதான் வந்து கரெக்டான இருக்கும். அந்த கல்யாணம் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட மாட்டாது. சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் அஞ்சாவது சாப்டர்ல இருக்கிற 5B இருக்கிற சம்ஸ் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். இன்னையோட பார்ட் 2 வீடியோ வந்து இன்னையோட வந்து முடியுது. பார்ட் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு பாத்தீங்கன்னா 5ல இருக்கிற B இருக்கிற சம்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.